ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் தி யூடியூப் சேனல். ரீசெண்டாக அந்த கரூர் சம்பவத்தில் இருந்த அந்த 41 குடும்பத்திலிருந்து அரசு பணிக்கு தகுதியான ஒரு 31 குடும்பங்களிலிருந்து 31 நபர்களை தேர்ந்தெடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் அரசு பணி கொடுக்கறதுக்காக அரசாணை வழங்கியிருந்தார். இதை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் கொந்தளிச்ச திருட்டு திராவிட கழக கட்சி, அப்புறம் நாம் சைபர் கட்சி, இவங்க எல்லாருமே சேர்ந்து கொந்தளிச்சு இதுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஹைகோர்ட்லேயுமே இதை பற்றின கேஸும் போட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி தீவிரமாக விசாரணையில் சென்னை ஹைகோர்ட் இறங்கி இதுக்கான தீர்ப்பையும் நேற்று அதிரடியாக வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்புமே பார்த்தீங்கன்னா தாவேக அரசுக்கு எதிராக தான் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் டெய்லியும் தான் ஒருத்தர் சாகுறான், அதுக்கு கருணாகாட்டு அப்படின்ற பேரில் ஒவ்வொருத்தனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ஒரு கரெக்டான கேள்வி தான். படித்த இளைஞர்களுக்கு தான் அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சி கேட்கறது கூட ஓரளவுக்கு நியாயம் வச்சுக்கலாங்க. இந்த கொத்தடிமை கொத்து புரட்டாக்காரனுங்க எது கேட்குறானுங்கன்னு புரிய மாட்டேங்குதுங்க. இவனுக்கு கடந்த ஆட்சியில் படித்த இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ துறைகளில் ஏகப்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தது. பட் அப்படி இருந்துமே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வீட்டில் உட்காந்துருவங்கள ஒரு 5% பேர்த்துக்கு கூட கவர்மெண்ட் ஜாப் கொடுக்காம விட்டுருச்சு இந்த திமுக அரசு. இந்த மானங்கட்ட வேலையை பண்ணிட்டு நீங்கள்லாம் இப்போ வந்து குரல் கொடுக்கலாமா? படிச்ச இளைஞர்கள் அத்தனை பேர் இருக்கும்போது கருணைன்ற பேரில் கலவரம் பண்ணுறீங்களே சிஎம் சார் அப்படின்னு கேள்வி கேட்கறது கேவலமா இல்லை? இதில் கேஸ் வேற போட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னு வேற ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுறானுங்க. அப்படி என்னடா கரூர் மக்கள் வயிற்று அடிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷம்? விஜயன் அந்த 31 பேருக்கு தாசில்தார் வேலையை கொடுத்தாரு, இல்லை கலெக்டர் வேலை ஏதாவது கொடுத்தாரு? அவங்க படிப்பு தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை, டிரைவர் வேலை, ஹவுஸ் கீப்பிங் வேலை, இந்த மாதிரியான ஒரு பணி தானே கொடுத்தாரு. இதெல்லாம் என்ன ஸ்டார்டிங் ஒரு 10,000 12,000 சம்பளம் இருக்குமா மாதத்துக்கு? இதேவே கிடைக்கூடாம பண்ணி என்னடா உங்களுக்கு அப்படி ஒரு கொண்டாட்டம்? படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ உங்கள் கைக்கு கிடைச்சதா இப்போ தட்டி விட்டு சந்தோஷப்படுறீங்களே, அது அசிங்கமா இல்லையாடா? அடுத்தவங்க வயிற்றுல அடிக்கிறது உங்களுக்கு அசிங்கமா இல்லையாடா? ஆட்சிக்கு வந்து 60 நாள் 6000 கேள்வி கேட்ட அந்த நார பசங்கனால விஜய் அவர்கள் செய்ய இருந்த அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தள்ளி போகிற மாதிரி இருக்குதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கோடிகள் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் இருந்தார். அதாவது விதவைகள் அப்படின்னா எல்லா விதவைகளுக்கும் கிடையாது. அவங்களோட வசதி எப்படி இருக்குது, அவங்களோட படிப்பு அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, கையில் குழந்தை இருக்கா இல்லையா, சொத்து இருக்கா இல்லையா அப்படின்னு இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் இந்த அரசு வேலையை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சில கோடிகளை இதுக்காக ஒதுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தார். பட் இப்போ வந்து இந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்னால இந்த பிளானை விஜய் அவர்கள் ஹோல்ல வச்சிருக்காரு.